எதிர்வணக்கம் அண்ணா. ஐயா தாதாமா தாதாமா மறையோனாகி திங்க நிலையுடாரு சாத்திரம் ஐயா ஓதவ கலை புராணம் ஓதவ கலை புராணம் இந்த உள்ளத்த உழந்த இதுல சம்பாக்கும் இங்க தமிழர பண்றது ஐயா கோதில சமயம் மாதம் நான் கும்பிட்டு வணங்கிறேன் ஐயா அமிர்தாங்க மாதா பிதா குருதெய்வம் அன்னவர் மேலான பாதத்திற்கும் நாமதான் அடுத்தக்கார சொல்வதுங்க அறிவுகட்டவர்கள் எத்தனை பேர் பாரதம் இருக்கலாம் ராமாயணம் இருக்கலாம் கட்டுவர் இருக்கலாம் அன்னவர் மேலான பாதத்திற்கும் இன்னும் நமக்கு ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு நம்பர் கவுன்சிலர் அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் இன்னும் திருவண்ணாமலை மாவட்ட சார்ந்த மாணவத்திற்கு கிராமத்தில் வசமாகிய அண்ணாமலையார் நாடக சபா கப்படி உரிமையாளர் நடராஜப்பா அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் நாடக சங்கதாக்கும் உங்களுக்கும் சிறும சிறுநாள் ஐயா எங்களை ஆள் யார் ஆட்டக்காரர் சொல்ல நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 14 பேர் வந்திருக்கீங்க. ஆமா ஐயா 14 என்று கெட்ட நாள் ஒரு நாள் குறைச்சால் நடுப்புல போக முடியுது ஐயா. அப்படி ஏதோ கம்பெனி வரலாம் இருக்கிறேன் கம்பெனிக்கு வருவது உண்மையா இருந்தா யார துணி செய்ய வேண்டும், யார வழங்க வேண்டும், யார வேண்டும் சொல்லுவாங்க. அப்பா 2011 நேற்று முடித்த முக்கந்தரிய பரமக்கடவுள் அன்னவரின் சேஷ புராணங்கள் விளங்கக்கூடிய விநாயக பெருமாள் தோத்திரம் செய். சொன்னமாகவே
ஆமா. விநாயகர் பெருமான வந்தன ஏற்பாடு செய்து விட்டேன். மீண்டும் கலவரமான தோற்றம் செய்தால் மீண்டும் என்ன சொல்றேன் கலவரம் ஐயா அத தெரிவித்த ஒண்ணுமாகவே அத கலைமகள் வந்தன ஏற்பாடு செய்து விட்டேன். மீண்டும் தொலைக்க சொல்ல வேண்டுமான தெய்வம் வேண்டி வணங்கி விட்டது. நாடகம் தொடக்க வேண்டும். நாடக ஆசிரியர் வைங்க. நாடகத்தை சொல்லுவார். நாடக ஆசிரியர் வருகிறார். நாடகத்தை சொல்லுவார். சபா வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 வணக்கம். வேண்டுமான தெய்வத்தை எல்லாம் வணங்கி வேண்டி ஆகிவிட்டது. ஆமா ஆமா. இது என்னப்பா ஊரு? ஓ என்ன ஊரு இது? தகடி நகரத்தில் இந்த இரவு நேரத்தில் இன்றைக்கு கூடியிருக்கிறது கூட்டம். இவங்களாம் அந்த நேரத்துக்கு எதுக்கு உட்காந்துக்கிறாங்க? அத சத்தியவர்த்த சமயம் 16 கூடிய அத திரௌபதி அம்மனுக்கும் அத மகமாரி அம்மனுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து 2 இரவு கொத்து அத திருவண்ணாமலை மாவட்ட சேர்ந்த வாழவத்தூர் கிராமத்தில் வசமாகிய ஸ்ரீ அண்ணாமலை நாடக சபை கொண்டு வந்து 2 நாடகம். யாருக்கு நாடகம்? ஓ பாஞ்சாலி அம்மனுக்கு. பாஞ்சாலி அம்மனுக்காக வேண்டி நாடகம் இல்லையா? ஆமா. திருவிழான்னு ஏற்பாடு செய்து பாஞ்சாலி அம்மன் ஆலயம் இருந்தாலே முதல்ல அந்த பாரத கூத்து பாரத திருவிழான்னு ஏற்பாடு செய்தா முதல்ல யார கூப்பிடுவாங்க? ஓ யார கூப்பிடுவாங்க? எந்த தெய்வத்தை வணங்குவாங்க? ஓ எந்த தெய்வத்தை? யாரா? ஓ தம்பி ஓ தேவன் அதான் உன்னை விட தெய்வம் இல்லை தன்னை விட பாவி என்னையன் படைத்தாய் பட முடியா துயர் கொடுத்தாய் பாவி என்னையன் படைத்தாய் பட முடியா துயர் கொடுத்தாய் தேவன் அதான் உன்னை விட யுகாதி கடவுள் எம்பெருமான். ஆமா இல்லையா? அவர்தான் முதல்ல கூப்பிடுவாங்க. ஆமா பகவான் பாரத விழான்னு ஏற்பாடு செய்தாலே பகவானுக்கு தான் முதல் வழிபாடு முன்ன வழிபாடு இல்லையா? அவர் எப்பேற்பட்ட ஆளு என்னென்ன பண்ணாரு தெரியுமா? யார் எப்படிப்பட்ட ஆளு என்ன பண்ணார் சொல்லி பார்க்கலாம். எங்க இருந்தாரு? பாடிலாய மாடு மேய்த்த பாதம் தஞ்சம் என்பவர்க்கு பரமபதம் தருமாறு வரும் பக்தர் உந்தம் திருவரும் நீ திரா பிறவிட்டு நாராயணன் பேரருள் பகவான் என்ன பண்ணாரு? என்னடா பண்ணாரு? பாஞ்சாலி தூள் கொடுத்தார். அது இருக்கட்டும். மாடாடு மேய்த்தவர். மாடாடு மேய்த்தவர் எங்கது? பாடிலாயர் மாடு மேய்த்த பரம்பொருள் உன் பாதம் தஞ்சம் என்பவருக்கு பரமபதம் தருமாறு. பரமபதம் தருவார்கள். தேடி வரும் பக்தர் உந்தம் திருவருள். அவர் எப்பேற்பட்டாரு? எப்படிப்பட்டாரு? பிறா பிணிகளை தீர்க்கும் ஸ்ரீமன் நாராயணன் பேரருள். ஓ ஸ்ரீமன் நாராயணன் பேரருள். பகவான் பாதத்தை பணிந்து குறைகளை சொன்னால்
அது தானா விலகி விடும். கோடி பாவந்தி நிலங்குமா இல்லையா? அப்படி பகவானுடைய பேரை சொல்லி அவரால யாரெல்லாம் பேசாத பகவானுடைய பேரை சொல்லி அந்த நாமத்தை சொல்லி பயனடைந்தவர்கள் யார் யாரு? பகவானுடைய பேரை சொல்லி பயனடைந்த ஒரு ஆளுக்குறேன். என்ன உண்மைதாங்க. என்ன பயன்? கல்யாணம் பண்ண வெகு நாளா குழந்தை இல்ல. பகவானே குழந்தை பிறந்து சொன்னா கரெக்டா ஆம்பளை பிள்ளை பிறந்து எந்த குறையும் இல்ல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? பரமளிக்க வாராய் மணி வண்ணனே அந்த திரௌபதிக்கு துணி கொடுத்தாய் அண்ணனே திரௌபதிக்கு துணி கொடுத்தாய் அண்ணனே நான் சுருதிநாதன் என்ன ராமசாமி மொழி சொன்னவா பகவானுடைய நாமத்தை சொல்லி பயனடைஞ்சவங்க யாருன்னா பாஞ்சாலி அம்மனை தான் காரணமா சொல்லுவாங்க. 60ஆம் படி ஏற்றி நேரத்துல 5 கணவன்மார்கள் இருந்தோம். அந்த நேரத்துல யாருமே அந்த அம்மனுக்காக மனமிறங்கி வரல. யாரு வரது கிடையாது. அண்ணா கோவிந்தா கோபாலா என்று அவங்களுடைய 108 நாமாவளியை சொன்ன உடனே பகவான் மாலாத துயில கொடுத்து அந்த அம்மாவுடைய மானத்தை காப்பாற்ற மறைந்திருந்து மாலாத தொழில் கொடுத்தார் பகவானாகப்பட்டவர் இல்லையா? அப்பேற்பட்ட பாஞ்சாலி அம்மனுக்காக வேண்டி இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாரத விழாவை ஏற்பாடு செய்து பாரத விழா வருடம் பாரத விழா அந்த அம்மனுக்காக ஏற்பாடு செய்து நாடகம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன நாடகம் நடத்த போறோம்? என்னடா நடத்த போறோம்? செம்பருத்தி. ஆமா, அருமார்க கதை. ஒரே ஒரு பொண்ணு செம்பருத்தி அதுக்கு நவருங்க அது போய் இதிகாச காவியம் என்பது 2 செயல். ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த ஊரார் விருப்பத்தின்படி இதிகாச காவியத்தில பெரிய காவியம் மகாபாரதம். அந்த மகாபாரத காவியத்தில ஒரு புண்ணியமான சரித்திரம் அர்ஜுனன் தபநிலை சருக்கம். அர்ஜுனன் தபநிலை சருக்கம் சுருக்கமா சொன்னா சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களுடைய சிற்றறிவு கெட்டிவாறு நாடகத்தை நடத்த முன்னும் நாடகத்துல எந்த விதமான குற்றம் குறை என்பது ஏற்படலாம், ஏற்படாமலும் போகலாம். தவறு என்பது நாங்கள் செய்துவிட்டால் உங்கள் வீட்டு பிள்ளையாகவே எங்கள் அனைவரை பாவித்து விடிய வரைக்கும் அமைதியாக இருந்த நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு இது கரம் கூப்பி சிறந்தாட்டி வணங்கி ஆடு மாதிரி வரீங்கன்னு கேட்பாங்க. வந்து போறவங்கள தகுதிக்கு போனமா ஆட்டமாக்கா என்னப்பா நாடகம் வச்சாங்க அஜன தவசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஊருக்குடைய பெருமை அமைஞ்சிருக்கிற பேர் நாடகம். எல்லாம் ஊருக்கு அமையாது. அப்பேற்பட்ட நாடகத்துல கதாநாயகனா விளங்கக்கூடிய பொறுமையே புருஷனமா விளங்கக்கூடிய தர்மராஜு தர்பார் அன்னவரால் கதை தொடரும். தர்மராஜு தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.